என்எல்சி தொழிலாளர்களின் காலவரையற்ற உண்ணாவிரதம் 3வது நாளாக நீடித்து வரும் நிலையில் நெய்வேலியில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஊதிய மாற்ற ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி 28வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள 97 தொழிலாளர்கள் 3வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். இதனால் அவர்களின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உண்ணாவிரதம் இருந்த தொழிலாளர்களில் 2 பேர் நேற்று மயக்கமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உண்ணாவிரதம் இருந்து வரும் தொழிலாளர்களை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, சிதம்பரம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நேற்று சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் என்எல்சி நிர்வாகத்திற்கும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையே நெய்வேலியில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு பொதுவேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தி மத்திய அரசாங்கத்துக்கு பாடத்தை புகட்ட வேண்டிய நிலைமை என்பது ஏற்படும். அதற்கு பிறகு அது மாநில அளவிலான போராட்டமாக எடுத்து செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உடனடியாக நியாயமான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் கேட்கிற 25% ஊதிய மாற்று ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு காலை 10 மணிக்கு நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கின்றது. பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வோம். சுகமான முடிவு எட்டப்படும் என்று நம்புகின்றோம்.